என்னுடைய முடி என் பொண்டாடி முடி என் புள்ள முடி முடி செலுத்துகிறேன் கோவிந்தா 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 ஐயா ரகுராமா ரகுராமா எம்பட்டு
சார் ஐயா பகவானே வணக்கம் வணக்கம் வணக்கம். சுகமா வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். எதை தெரியுமா காலைல போகிறா ஏன் வட்டி காசு வர மாட்டேங்குது. ஆ, நாராயணா கோவிந்தா அடி கோத்துல வந்த புள்ள கட்டி என்ன தள்ளி விட்ட அவன் எப்பேற்பட்டான் திருப்பதி மலை அமர்ந்திருக்கும் திருப்பதி மலை ஏழ்மலையா திருப்பதி மலை மேல் அமர்ந்தே நாராயணமூர்த்தி அவன் காலத்தை ஒரு பொம்பளை தொட்டு கும்பலாமா ஏண்டா ஏன் வணக்கூடாது ஏண்டா பொம்பளைங்க திருப்பதிக்கு மலை மாலை போட்டுட்டு நட யாத்திரை போகலையா சாமி கும்பிடலையா பஜனை பாடலையா என்ன பண்றாங்கன்னு சொல்லல இந்த நேரத்துல சுத்தமா இருக்கியா கம்மியாச்சு இந்த நேரத்துக்கு சுத்தமா இருக்கியா ஏண்டா கம்யூனிட்டி பையா 5 நாள் மஞ்சா தேய்ச்சி சுத்தமா குளிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணுவியா அதான் தெரியல காலையில அதான் காலையில ஈர போட முடி பாரு ஈரமாக்கி பாரு ஆமா சாரி ஈரமா தான் இருக்கு சரி போ கும்பலாம் போ கும்பலப்பா சபையை பார்த்தனையா சபையை பார்த்து இது பேர் பெற்ற சபை லட்சுமி கடாட்சிமத சபை எதனால் கூடப்பட்ட சபை இந்த அங்காளம்மா திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை எதனால் இந்த அங்காள பரமேஸ்வரி ஆஹா அங்காளம்மா எங்களம்மா இந்த உலகத்துக்குண்டா அம்மா அம்மா அங்காளம்மா உலகத்துக்கெல்லாம் அம்மா எங்கள் அம்மா அங்காளம்மா எங்களம்மா ஆதரவு தரும் அம்மா அங்காளம்மா எங்களம்மா ஆதரவு தரும் அம்மா எங்கள் குல தெய்வமே நீ அம்மாடி இது கலந்து போக பிறந்த ஜென்மம் சும்மாடி எங்கள் குல தெய்வமே அம்மாடி இது கலந்து போக பிறந்த ஜென்மம் சும்மாடி எங்கள் குல தெய்வமே அம்மாடி இது இறந்து போக பிறந்த ஜென்மம் சும்மாடி எங்கள் குல தெய்வமே அம்மாடி இரண்டு போக பிறந்த ஜென்மம் சுமாரி தம்பி, ஓ மனிதனுடைய வாழ்க்கை வாழ்க்கை மனிதன் பிறந்தான் இருந்தான் இருந்தான் கடைசியில இருந்தான் மனிதனுடைய வாழ்க்கை 200 ரூபா போது 100 ரூபா கொடுக்குறிய இன்னும் 100 எங்க போ டேய் ஆனா அந்த அங்காள பரமேஸ்வரி உள்ள போ அப்படியே ஊர்ல போந்துருப்பா இந்த உள்ள போட்டீங்க டேய் ஏன் இவ்வளவு தூரம் பேச வரணும்னா ஒரு மனிதன் செய்வது பாவமா இல்ல புண்ணியமா இது ரெண்டு தான் நம்ம கூட வரக்கூடியது ஆஹா பாவமா இல்ல புண்ணியமா இப்போ முக்காடு முனியமா உட்கார் பாவமா புண்ணியமா முக்காடு முனியம்மா டேய் டேய் இவன் சரியான பட்டியா நடக்குதா அதை ஏன் கேட்கிறேன் இரு 6 மூணு எப்போ அதுக்கு நீ வெடிச்சு பேசு கொஞ்சம் கூட அச்சம் பயம் ரவ கூட இல்லம்மா அச்சா கட்டி வாங்கி கொடுங்க மாலை அது எத்து ஐட்டம் மாலை கம்மி அப்ப மனிதன் செய்வது பாவமா இல்ல புண்ணியமா ஒரு ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு சொன்னா தெய்வ வழிபாடு திருவிழா நடக்குதுன்னு சொன்னா அது ஏன் அப்படி கேட்டா வருஷம் பூரா இந்த ரோட்டில் தான் போவோம். ஆமா வருஷம் பூரா இந்த ரோட்ல தான் போவோம், இந்த கோயில் மேல தான் போவோம். ஆனா அந்த சாமியை கும்பிட நமக்கு நேரம் இருக்காது. நேரம் இருக்குமா? இருக்காது.
அதுக்குன்னு திருவிழா ஏற்பாடு ஏற்பாடு செய்து காப்பு கட்டி அந்த 10 நாள் உற்சவம் நடத்தி காப்பு ஏன் கட்டுறாங்க தெரியுமா? பூஜை விட்டு போகாம இருக்கு. அவன் அம்மா மாதிரி என்ன கண்டாலே பயப்படுவான். இது பயம். சொன்னது வந்துட்டு பண்றான். நான் பரவாயில்லை ஐயா. ஃபோன் பண்றியா இல்லையாங்க? காப்பு கட்டிக்கிறேன். சொல்ல தம்பி ஓ பகவானே சும்மா பேசி வளர்த்தி போகக்கூடாது. ஆமா அப்படி வா, பேசிட்டேங்க. அப்படி வா, அப்படி எப்படி இல்லை என்ன மாதிரி நல்லவனா இருக்கு பண்ணிடுறேன். அம்மா நல்லவர் இவரு. ஏய் ஏன் இத சொல்ல வரணும் தம்பி? ஒரு மனிதனுடைய பாவ புண்ணியம் தேரணும்னு சொன்னா புண்ணியத்தை சேர்ப்பது பாவத்தை ஒழிப்பது. அதுக்குதான் இந்த திருவிழா. நீ நம்முடைய பாவத்தை ஒழிக்க வேற எந்த வழியுமே கிடையாது. வேற எந்த வழியுமே கிடையாது. எந்த வழியுமே கிடையாது. போட்டாச்சோமா நிம்மதியா இருக்கலாம் ஐயா. வர சந்தோஷமே பெரிய சந்தோஷம் ஐயா. அந்த கோட்டர் வாங்கிடுச்சு 6 கிலோ பன்னிக்கறி வார்த்து சாப்பிட்டா. அதனால் தம்பி புண்ணியத்தை தேடுவதற்கு தான் இந்த அங்காள பரமேஸ்வரனுடைய திருவிழா. என்ன புண்ணியத்தை தேடுவதற்காக அதற்குதான் இந்த அங்காள பரமேஸ்வரர் 1ஆம் நாள் திருவிழா, 2ஆம் நாள் திருவிழா, 3ஆம் நாள் திருவிழா, 4ஆம் நாள் திருவிழா, இன்றைக்கு 5ஆம் நாள் திருவிழா. இந்த 5ஆம் நாள் திருவிழா இல்லையா? ஆமாய்யா. 5ஆம் நாள் திருவிழாவை அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு இது என்ன ஊர் தம்பி? இதா செம்மனங்கூர் புதூரை சேர்ந்த இது என்ன நாள், என்ன தேதி சொல்லு? என்ன நாள்? 13ஆம் தேதி 3வது மாசம் 2024 புதன்கிழமை. அப்படி இல்லையா? இதை சொல்லணும்னு கேட்டா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட் தானே சொன்னேன்? ஆமா, கரெக்டா. இன்னைக்கு 13/3/2000. அப்படி தெரிஞ்சா நாளையோட என் செல்லு ரீசார்ஜ் முடியுது. அப்ப ஏன் இதை சொல்ல வரணும் கேட்டா, இந்த மாதிரி செம்மனங்கூர் புதூர் போனோம், இந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி நாடகம் நடத்தணும் அப்படி என்பது அது படம் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, படம் எடுத்துட்டே இருக்குது நிலப்பாம்பு. இது உலகமெல்லாம் தெரியும். உண்மைதாங்க. இந்த ஊர் மக்களும் பார்ப்பாங்க. ஆமா, அதுதான் தேதி நாள் நட்சத்திரத்தோட ஒண்ணு கேட்டேன். உண்மைதாங்க. ரைட்டான இல்லையா? அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வருடைய பாதத்திற்கும் தெருக்கூத்தர சிலையோடு வந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் படைத்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தெரிந்த கன தனவான்களுக்கும் தம்பி, நீ 10,000 பேர் கூத்து பாக்குறத விட 10 பேர் உட்கார்ந்து பார்த்தாதான் அது ரசனையா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா எந்த சத்தமும் இல்ல பாரு. எந்த சத்தமும் கிடையாது. அந்த மேற்படி ஆளுநர் யாரா ஒருத்தருக்கு பாத்தியா பத்தியா? மேற்படி யாருனாரு தண்ணி சரக்கு சாப்பிட்டு அப்படி இப்படி இந்நேரத்துல யாருமே கிடையாது. ஒரே ஆள். அதுதான் ஊர் கட்டுமானம். ஆமாங்க. என்ன அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் படைத்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம். விளக்கம் பெருமை எடுத்து சொல்லுங்க. அவன் யாரும் தெரியாத அவன் அடிக்க போறேன். அவன் அடிச்சா உனக்கு என்னடா? நாங்க ஒரே தாய் வைத்த மக்கள். நாங்க 2 பேரும் யார் தெரியுமா? அண்ணா தம்பி. அண்ணன் தம்பி. நான் அண்ணா தம்பி. நீ அண்ணனா? அவன் தம்பி. இவர் தம்பியா? ஆமா. அவன் என்ன விட மூத்தவன் 13 மாசம். ஏண்டா அவன் தொப்பியா இருக்கா, நீ சப்பியா இருக்கா? அது அவனே கேளு. எங்க வீட்டுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே நடந்துச்சுங்க. ஒரு கதையே பிறந்துருச்சு. என்ன இதுல ஒரு பிரச்சனை கதை? எங்க அம்மா கர்ப்பமா இருந்தாங்க, இவன் வயிற்றுல இருந்தான். உங்க அம்மா வயிற்றுல இவன் இருந்தான். வாங்கி இருக்க மாட்டேன்.
அவர் பேர் என்ன சொன்னாரு? ஐயா உன் பேர் ஐயா ராஜசேகர். ராஜசேகர். தம்பி, பேர் படைத்த விதியனும் மும்மனோட பிறவி என்னும் பெரியாராகி பெரியாராகி சீர்படைத்த கேண்மையினால் தேர் ஊர்வதற்கு செய்தருளும் செங்கன்மாலே செங்கன்மாலே ஆர் படைத்த சுயோதனருக்கு படையிடேன் அவர் என படித்த கோவை படித்த கோவை ஆர் படைத்த நிறைத்தோனே கைதொழுவார் பிறை வாழி கரை கண்டாரே மகாராஜேஸ்வரி மகாக்கணம் உறுதிய பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் ஐயா ராஜசேகர் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சரிதானே? இது 50 ரூபாய் பகவானுக்காக கொடுத்திருக்கிறார். அவருக்கு அங்காள பரமேஸ்வரி துணை இருந்து என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று என்புற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுபேஜயம். ஆனா இவருக்கு முன்ன பெரும் மதிப்புக்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் இந்த பகவானுக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஆமா, ஊராட்சி மன்ற தலைவர் இவக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100. அவருடைய குடும்பத்தில் அங்காள பரமேஸ்வரி துணை இருந்து வருஷத்துக்கு வருஷம் இந்த திருவிழாவை மேன்மையா நடத்தும்படி 5வது உபயம் மேன்மையா இருக்கு மேன்மையா பரமேஸ்வரி இந்த 5வது உபயதாரர் எல்லோரும் வீட்டிலேயும் குடும்பத்தில் குடியிருந்து குறையாமல் கொண்டைப்பு வாடாமல் மக்கள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து உபேர சம்பத்தா வாழும்படி இறைவனையும் என்பருமானை பிரார்த்திக்கிற சுபே தம்பி. ஆனா ஒரு கதை சொன்னா இவன் ஏன் சப்பியாகிறான் தொப்பியாகிறான்னா இது ஒரு கதையை சொன்னான். எப்படி இது? எங்க அம்மா கர்ப்பமா இருக்கும் போது இவன் வயிற்றுல இருந்தான். உங்க அம்மா முதல்ல இவன் தானே போறான். ஆமா, இது வயிற்றுல இருக்கும் போது இந்த டாக்டருக்கு 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்அப் போவாங்க. சரி, இந்த 7வது மாசம் செக்அப்ல எங்க அம்மாவுக்கு மஞ்சக்காமல ரத்தத்துல கலக்கிற ஸ்டேஜ். இது என்ன குழந்தை பிறந்தாலும் இது அப்ப இப்ப இது தாய்ப்பால் கொடுக்க கூடாது, குட்டி பால் போட்டுதான் வளர்க்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால இவன் தாய்ப்பால் இல்லாத வளர்க்கணும். தாய்ப்பாலே கிடையாது. நீ பிறக்கும் போது எந்த நோயுமே கிடையாது. 4 கிலோ 400 கிராம். இவன் 200 தான் இருந்தான். நீ 4 கிலோ 400 கிராம். அதனாலதான் எங்க அம்மாவை மாங்காய் கோட்டை சப்பரால சப்பிட்டான், இவன் உப்பிட்டான். பாமக நகரமன்ற செயலாளர் என் முருகன் விருதாச்சலத்தை சேர்ந்த பாமக நகரமன்ற செயலாளர் பேர் என்ன சொன்னீங்க? என் முருகன். அவர் பேரினால் இந்த பகவானுக்காக 100 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் திருப்பதி மலைமையில் வாழக்கூடிய ஜெயசீதாராம் என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு அவங்க எண்ணம் ஈடேறும்படியாக அங்காள பரமேஸ்வரியும் என்பெருமானுடைய கடாட்சமும் பெற்று என்புற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே. நான் விருதாச்சலம் வந்து எங்கம்மா அவங்க தெருவே? கர்நாடக நகர். அங்கயா? தெரியாது அம்மா. அப்ப இதுல அண்ணன் நீ தம்பி அவரு. அதனால நீ உங்க அம்மா வயசுல நீ எடுத்து பிறக்கும் போது பரவாயில்ல. சரி கொண்டான். ஆனா உனக்கு யாரும் சுத்தமா தெரியல. விபரமா சொன்னாதானே தெரியும். ஆளை பார்த்து குடும்பமா தெரியல. ஆளை பார்த்துதான் சொல்றாங்க. பகவான் போட்டாவது பார்த்தியா? அது பாத்துக்கிறேன். எங்க பார்த்த? ராதா கோயில். பகவான் போட்டா பஜனை கோயில் இருக்கும்ல, பஜனை கோயில். எங்கேயோ ஒரு கோயிலுக்கு கொண்டு போயா ஏதோ ஒரு ஆளுங்க மாத்திருச்சு செவுத்துல. ஆனா போட்டோ மட்டும் தான் பார்த்தா அந்த கோயில் ஆலயத்தை பார்க்கல. பஜனை கோயில் வாங்க வாங்க. முத்துக்கு பத்து போட்டீங்களா? ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்னை யாரும் தெரியல, ஒண்ணு புரியல, என்ன யாரும் தெரியல. ஆழ்வா பகவானே வசுதியாவாஜாவாகேக்கே
இப்ப எனக்கு ஒண்ணும் புரியலை. ஒண்ணும் புரியல. மலையாள திருவண்ணாமலை கோபுரம் முற்றிட்டு செம்ம தலைவலி மகனே. கோபுரம் பாவுங்க. என்ன கம்யூனிட்டி என்ன விளக்கமா பாடுற? தெரியல சொல்றான். தெரியல. இரு சைலண்ட். இரு முதிரி. இரு. ஐயா பைபாஸ் ரோட. ஐயா என்ன புரியல? ஒண்ணுமே புரியல. மடிவில் முதல்ல யானை பிடி இல்லாகம் குடி ஐயோர் அண்டு காலம் சாகிற ஆடி முழங்கு என்று கூறின ஆடி முழங்கு என்று கூறின மடிவில் முதல்ல யானை பிடி இல்லாகம் பற்றி குடி ஐயோர் அண்டு காலம் சாகிற ஆடி முழங்கு என்று கூறின ஆடி முழங்கு என்று கூறின மடிவில் முதல்ல யானை பிடி இல்லாகம் பற்றி குடி ஐயோர் அண்டு காலம் சாகிற ஆடி முழங்கு என்று கூறின ஆடி முழங்கு என்று கூறின மடிவில் முதல்ல யானை பிடி இல்லாகம் பற்றி குடி ஐயோர் அண்டு காலம் சாகிற ஆடி முழங்கு என்று கூறின ஆடி முழங்கு என்று கூறின மங்கலட்சுமி சங்கு சக்கரம் ஆதிசாசனுக்கு எவ்வளவு வாகனம் மங்கலட்சுமி சங்கு சக்கரம் ஆதிசாசனுக்கு எவ்வளவு வாகனம் ஓடுற மாதிரி தெரியுமே தவிர நீ ஓட முடியாது. மங்கலட்சுமி சங்கு சக்கரம் ஆதிசாசனுக்கு எவ்வளவு வாகனம் மங்கலட்சுமி சங்கு சக்கரம் ஆதிசாசனுக்கு எவ்வளவு வாகனம் இவை மறந்து பலசாரியாய் பார்த்தவா அந்த முதல யானையில் சாபம் தீர்த்தவா ஓஹோ இப்ப புரிஞ்சு போச்சா நான் யாருன்னு ஒண்ணும் புரியல. ஐயா ஆட்டுக்காரி கோய்க்காரி பன்னிக்காரி வச்சுருக்க வேலினா வந்து நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா 2 பாயிண்ட் பார்சல் எடுத்து போயிடுங்க. கந்தல் பையன் கந்தல் பையன் ஏறி பண்ண எங்களுக்கு புரியல. அதானே நீங்க கண்ட கம்முன்னு 1 கோடி வாங்கிதான் தண்ணி தான் வாங்கணும். 1 கிளாஸ்ல கட்டிங்க ஊத்தணும். போன ஏரெல்லாம் மறுபடியும் ஊத்தணும். அது தேவையான பண்டிகாரி செய்தித்தான். நீ பேசுறதெல்லாம் சரிதான், அது ஒண்ணும் தப்பு இல்ல. இவன் எப்ப பாரு இந்த கறி வகையே பேசிட்டு இருக்கான். தம்பி அந்த 2வது தேர்ல கறி வர்த்தனா 3வது தேர்க்கு ஒரு வாசனை. என்னன்றா டேய் அப்படியே சாப்பிட்டுனா கூட வெளிய சொல்லலாம்டா. தம்பி இதுக்குதான் தேவந்தூரார் என்ன பாடினாரு? எப்படியே அவசிய கூத்தாடிக்கு கவசத்தினம் தேவை ஆனந்த ரகம் உண்டாகுமே. ஐயோ சைவம் தொண்டைய கட்டி சங்கீத ராகம் வராது சபையில் பக்கம் உண்டாகுமே. அவசிய கூத்தாடிக்கு கவசத்தினம் தேவை ஆனந்த ராகம் உண்டாகுமே. ஐயோ சைவம் தொண்டைய கட்டி சங்கீத ராகம் வராது சபையில் பக்கம் உண்டாகுமே. நான் என்ன பேச போறேன்? அது தப்பா தெரியுது. இங்க பாரு. டேய் ஐயா இந்த மாதிரி பாட்டு எழுதினாரு ஆஹா தேவத்தூர் ஐயா நிமிட கவிராயர் ஆமா ராமசாமி வாத்தியார். ஆஹா அதுக்கு நம்மள மாதிரி கூத்தாடிங்க என்ன கேட்டாங்க? ஆஹா யா இரு வாத்தியார் சைலண்ட் இரு நீங்க முத்திர குத்துனவர் நீங்க. புத்தக குத்துனவர் நீங்க. முத்திரன்னா ஆஹா அவரு பாகவதர். யாரு? தேவத்தூர் பாகவதர். நாமம் போட்டிருப்பாரு எந்த நேரம். ஓஹோ காலையில எழுந்திரிச்சு குடிச்சிட்டு நாமம் போட்டுருவாரு. ஆமா அப்பேற்பட்டவர் நீங்க போய் இந்த மாதிரி பாட்டு எழுதிருக்கிறீங்களே என்னங்க நியாயம்னு கேட்டாங்க கூத்தாடிங்க. ஆஹா
அதுக்கு மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு? சிவனு சீராளர் கறி கேட்டான், அதை சிறு துண்டன்னு சமைத்து போட்டான். சிவனு சீராளர் கறி கேட்டான், அதை சிறு துண்டன்னு சமைத்து போட்டான். சிவனு சீராளர் கறி கேட்டான், அதை சிறு துண்டன்னு சமைத்து போட்டான். சிவனு சீராளர் கறி கேட்டான், அதை சிறு துண்டன்னு சமைத்து போட்டான். சின்னப்ப வேலை சிவனை பட்டி கழித்தன்னு கண்டு செருப்பு காலால் உடைத்தானே. அருமையான பாட்டு இல்ல? எப்படி? தின்னப்ப வேலன் சிவனை பட்டி கழித்தன்னு கண்டு செருப்பு காலால் உடைத்தானே. சிவன் சேவையை தந்த 6 நாளில் எங்க அவருக்கு காட்சியில் மிக கொடுத்தானே. என்ன தேவை? பண்டிகை புறலோசையில் பாடும் பாட்டை நீங்க கொத்துங்கள கோழியாட்ட மாட்டை. புறலோசையில் பாடும் பாட்டை நீங்க கொத்துங்கள கோழியாட்ட மாட்டை. இரவில் படைப்பில் நல்ல கருவி கண்டு சாவாயில போது தொலைக்கு சென்றது. நாம போகும்போது பாதையிலே வாரி போவது ஒன்றுமில்லை எந்த கதை சொன்னது. அந்த கதை எத்தனா 30 ஐயா இது கொத்து புடுண்டாயப்பா. அதனால ஒரு வரி பாடி முத்திரை அந்த மாதிரி தம்பி தான் பாடுறேன். எனக்கு ஒரு தான் பாட முடியும். அந்த மாதிரி நான் எதை சொன்னாலும் சரிதான். எதை சொன்னாலும் பகவானுடைய திருவிளையாடல எத்தனையோ பேர்கள், எத்தனையோ கவிராயர்கள், எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ புராண நீதியை படித்தவர்கள் எப்படி எல்லாம் பகவானை பற்றி பாடிருக்காங்க. ஆனா இந்த மெட்டுல பாட்டு எந்த மெட்டுல? இந்த மெட்டுல இது இல்ல. பானன்னு இந்த மெட்டு கிடையாது. முதல்ல பானன்னு அந்த மெட்டுல எத்தனையோ ஆசிரியர்கள் பாடிருக்காங்க. நம்ம பாடனதே பாடக்கூடாதுன்னு தான் இந்த பாட்டை மட்டும் நான் எழுதினேன். எந்த பாட்டை? பையா நான் மாட்டி விட்டுட்டு நாளைக்கு என்ன வாத்தியார் இந்த மாதிரி சொல்லிக்கிறேன்னு கேட்டா தப்பாயிடும் சாமி. ஆமா, வேற யாருன்னா தப்பு செய்தா கேட்க மாட்டாங்க, நான் தப்பு செய்தா கேட்பாங்க. இல்ல நீ என்ன ஆனாலும் பண்ணிடலாம் கெட்டிக்காரன். அது வேற. சும்மா ஐயோ என்ன மாதிரி நல்ல பேர் எடுக்க மாட்டாங்க. ஐயா நீ அம்மா நட்ட விட்டாங்க. அடே அப்பா டேய் ஆகி வச்சா குண்டனோட தூக்கி போற நட்டிங்க. அதனால தம்பி அப்ப நான் கண்ணனா இந்த புவியில் எதற்கு ஜனித்தேன் என்று சொன்னேன். எதற்காக ஜனித்தீங்க? எதுக்காக போறேன்? போடா. ஆமா அதான் யார் தம்பி. ஆமா, அதனாலதான் கீர்த்தனை பாண்டவர்க்கு பார்த்தல் சாவதியாகி
அதுவா சொன்னாதான் தெரியுங்க ஐயா. ஐயா அவன் பேர் மனு, ஆ, அவன் பேரு குண்டா, என் பேர் சப்பியா, இவன் பேர் விசாயி, அவன் பேரு கொடுக்கப்பட்டான், அந்த கண்டமானடி. கடைசி வரி பாடுற மங்கையந்த திரௌபதியை பங்க செய்ய இப்ப அகில புரிஞ்சு போச்சடா. இப்பயும் ஒண்ணு புரியல ஐயா. இப்ப புரியுதா? ஆமா, விளக்கமா எடுத்து சொல்லுங்க. டேய், நான் முச்சுடாரில் ஒன்றாய் வந்த முச்சுடலில் ஒன்றாய் வந்த முச்சுடல் ஒன்றாய் வந்த அப்படி சொன்னா ஹரி ஹரி பிரம்மன் பிரம்மன் சிவன் சிவன் என்ன ஹரி பிரம்மன் சிவன். இந்த ஹரி பிரம்ம சிவன் சொன்னா இப்படி ஒரு பாட்டு எழுதணும். என்ன எப்படி ஹரிய பிரம்மனு கூடி அடிமுடிய காணாத ஆனந்தமான ஜோதியே, ஹரிய பிரம்மனு கூடி அடிமுடிய காணாத ஆரியந்தமான ஜோதியே, நெறிய தவறு செய்து உமையன் பார்வதிக்கு உடலை கொடுத்தாய் பாடி. இந்த ஹரி ஹரி அந்த பிரம்மன் பிரம்மன் அந்த சிவம் சிவம் நாங்கள் மூவரும் மூவரும் ஒன்றே ஒன்றே ஒரே. ஹரி சிவனும் ஒண்ணு, ஹரி சிவனும் பிரம்மா ஒண்ணு. அறியாத வாயில பண்ணு பண்ணு தின்னு
வைகுந்தமே வைகுந்தமே பொற்புடமா அமர்ந்தருளிய பொற்புடமா அமர்ந்தருளிய ஸ்ரீ நமோ நமோ நாராயணமூர்த்தி அப்படி வைகுந்தத்தை ஆண்டு வந்த முதல்ல வைகுந்தத்தை நான் நாராயணனாக இருந்தேன். நாராயணனா இப்ப இது என்ன அவதாரம் கேட்டா இதுதான் பகவான் கண்ணன் அவதாரம். இந்த கண்ணனை எங்க பிறந்தேன்? ஒண்ணு கண்ணனா இருந்து நான் எங்க பிறந்தேன்? எங்க பிறந்தீங்க தெரியாதா? எங்க போய் குடிச்சு படுத்து தூங்குறீங்களோ? என்னுடைய நாடு நான் நடமா மதுராபுரம் நாடு. நான் எட்டாம் போர் தம்பி நான் எட்டி பார்த்தனா மவனி புட்டி சேவர் தான். என் வீடு எட்டி பார்க்காத. அந்த குண்டவாசல போய் வீட்டு போய் எட்டி பாரு. என் வீட்டுக்கு முன்னாடியோட வாங்க. மூதியை கூட எட்டி போங்க. அது ஒண்ணுடா 24 மணி நேரத்துல ஒரு 6 மணி நேரம் தூங்கணும். புரியுதா? 18 மணி நேரம் அது பாதுகாப்பு தான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கோம். எந்த நேரமும் மூதியை விட்டு தூங்கத்தில்லை. அதனால இப்ப வைகுண்டத்துல நான் தன்னன் தனிமையா இருக்கிறேன். ஆனா ஒரு செய்தி தெரியுமா? நான் கண்ணனா இந்த புவியில் எதற்கு பிறந்தேன் என்று கேட்டா இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் இதோ அமர்ந்திருக்கின்றாலே அம்மா அந்த அம்மா கையில வச்சிருக்காங்களே அந்த உதிர கபாலத்திற்கு உதிர சாதிப்பதற்குத்தான் நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு விவகாரத்தோட வந்திருக்கிற தம்பி எப்படி ஒண்ணு பார்த்து திரும்பி பார்த்து யாருமே வேணாம். அதனால போட்டோ வாங்கி கொடுத்துருக்கா. யாரு வர்றா? யாரு வரல என்னங்க? ஆமா எங்க ஆயா வருது. ஆமா நீலாம்பரியா வர்றவன் யாரு? அந்த சண்டான் என்று முண்டா சூரன்
ஒரு ருசி தெரியாது ஐயாங்கிற ஒரு ஊருகா ஊருகா போய் எதை சாப்பிட்டாலும் தண்ணி கலந்தா சாப்பிடுறீங்க ஊருகா தலைமுடியே முந்துக்கிறாடா தண்ணி ஊற்றா கலந்தா சாப்பிடலாம் ஐயா வரக்கூடியவன் யாரு? சண்டை முண்டை சண்டை முண்டை சும்மா வைக்கலா சரகரி வேணாரா நாராயணா யாரா முந்தாடி வந்தா சும்மா வருவாங்க கைப்படி என்ன எடுத்து வருவாங்க அந்த சண்டன் அந்த முண்டா சூரன் என்னடாச்சு மாலை வேலை கையில எடுத்துக்கிறேன் நீயே பங்கு வெட்டிக்க நீயே போச்சு சண்டாசுரன் முண்டாசுரன் யாருக்கு கொடுக்குறேன் யாரவா சண்டாசுரன் முண்டாசுரன் ஆமா அந்த சண்டன் முண்டன் என்று சொன்னால் அவன் சாதாரண ஆள் கிடையாது ஏங்க ஒரு காலத்தில் கும்பன் நிசும்பன் கும்பன் நிசுமன் யாரு கும்பன் நிசுமன் கும்பன் நிசுமன் அந்த கும்பன் நிசுமனுடைய அரக்கர் வகையிலே வந்தவன் ஓஹோ அவன் ஆதிபராசக்தி என் தங்கை பார்வதியால் மாண்டவர்கள் ஓஹோ அந்த கும்பன் நிசுமன் ஆமா அந்த கும்பன் நிசுமனுடைய மந்திரி இரு அது மட்டும் கிடையாது இவனுங்க என்னடாச்சு உனக்கு சத்தியமா அடிச்சு போட்டுருவோம் நான் ஐயோ அவனுங்க அவன் சும்மா வைக்க ஓஹோ சத்தியலோகம் சென்று அவன் என்ன வரவாங்க தெரியுமா என்ன வரும் யோனின் வழியா பிறந்தவர் கையால் நாம் ஆளக்கூடாது யோனின் வழியா பிறந்தவர் கையால் மாளக்கூடாது அப்படி என்ற வரத்தை பெற்றிருக்கான் அந்த வரத்தை பெற்று அந்த பிரமதேவனையும் கலைவாணியோ ஐயோ நேத்து தான் பட்டம் கொடுத்தாங்க முட்டா பையனுக்கு நேத்தாப்பா கொடுத்தாங்க பேச வந்தா முட்டா பையன் கலைவாணி அப்படி சொன்ன என்ன சொன்ன கலைவாணி படம் பார்த்தியாடா கலைவாணின்னு சொன்னா திருட்டு பொண்ணுன்னு அர்த்தம் நம்ம கூட பஞ்சாயத்து பாதாளி குடிச்சுட்டான் என்னடா சத்தம் அந்த பிரம்மதேவனையும் கலைவாணியும் அடித்து யோசி செய்து விட்டு மறுபடி அவன் எங்க போனான் தெரியுமா 12 மணி ஆனா ஒயின் ஷாப் போயிருப்பாங்க அவன் எங்க போனான் தெரியுமா 12 மணி ஆனா ஒயின் ஷாப் போயிருப்பான்றான் சரி யாருக்கும் மாட்ட வேணாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் உங்களை நீங்க எதெல்லாம் பண்ணுங்க அதனால கைலாயம் சென்று கைலாயநாதன் மைத்துனரை அடித்ததம் செய்துவிட்டு அவன் சூளத்தை பிடுங்கி ஆமா அக்கத்தில் அடைத்துக் கொண்டான் அப்படி இல்ல அதெல்லாம் முடித்து விட்டு கொஞ்சம் அடியாடா அடிக்கிறாங்க என்ன புள்ளைய அடிச்சு பொண்டாட்டி யாரு பாத்துக்கிட்டு புள்ளைய யாரு பாத்துக்கிட்டு யாரு பொண்டாட்டி நானே கவலைப்பட ஓடினேடா அது எங்கன்னா போன அண்ணன் இருக்கிற அவன் கூட இப்ப கூட அவன் தான் பாத்துருக்கான் தெரியுமா அண்ணன் வந்து போயிட்டாருக்கா நீ எப்போ ஒரு கேக்குறது அதுக்கு அப்படி தப்பா நினைக்காத ஐயா இப்ப அவன் எங்க வர்றான் வைகுந்தம் வந்தவர்கள் போனதும் உண்டோ
ஆமா வைகுந்த பதவி சேர்ந்து விட்டார். என்ன நடிக்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா ஆமா என்ன எழுதாங்க, வைகுந்த பதவி சேர்ந்து விட்டார். ஆமா, அது நாமம் போட்டவங்களா இருந்தா வைகுந்த பதவின்னு சொல்லுவாங்க. ஆமா அதுவே பட்ட அடிச்சவங்களா இருந்தா சிவலோக பதவி. சிவலோக பதவி சேர்ந்து விட்டார். ஐயா, ஐயா. இப்ப இவங்க எந்த பதவிக்கு போறாங்க? இப்ப வைகுந்த பதவிக்கு வர்றானுங்க. யாரு? அந்த சண்டை முண்டை. ஆமா, அவங்களை நீ ஒரு கை பாரு. இங்க வா. உனக்கு விடிஞ்சு நீ என்ன கேட்கறியோ உனக்கு நான் வாங்கி தரேன். சரிங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இரு. நான் இதுவரை கவலைப்படுறதா அண்ணா, கார்த்திகனா என் தம்பி தானே? தம்பி. தம்பி உடையால் படைக்கஞ்சா. அதான் கேட்டேன். ஏன் தெரியுமா, அம்மா நீங்களா அருமையா கூத்து பாக்குறீங்க, என் உதவி சேர்த்து வாங்குவாங்க இப்ப சேர்த்துக்கிறாங்க. எப்படி அண்ணா உன் கூட சப்போர்ட்டா இருக்குன்னா செம்மா இருக்க மாட்டாங்க. ஒன்னோ ரெண்டா வாங்கி கொடுத்தா செம்மா நிற்பேன். ஒன்னு ரெண்டுன்னா என்னது இது? போடுற ஐயா, எந்த திருவிழா வந்து கல்யாணம் இருக்கட்டும் போட்டு இல்லாம நடக்காது. அப்படியே போட்டு தாலி காட்டுறான். அந்த சண்டை முண்டன் அவன் வந்தால் வரட்டும். பார்க்கிறேன் முடிவு கட்டி அவனை சுடுகாட்டுக்கு சேர்க்கிறேன். ஆமாய்யா, என்ன குடு கட்டி ரெண்டு கைகால கட்டி வாயில கட்டி சேர்த்து வந்துட்டு நான் போய் எனக்கு சூத்துல கட்டி அடிவாங்க நான் போறேன் தான் உதவாங்கவே போறேன். வாங்கவே போறேன் நான். கரெக்டான ஏரியா தான் வந்துருக்கேன் ஐயா. நான் மாலை வாங்க இங்க இருக்கேன். அவர் அங்க தூக்கி பள்ளி கொண்டு இருக்கிறார். அப்புறமா காட்டி பாடி பாடி வந்திருக்கிற ரெண்டு பேரும் கேடி கேடி பாடி பாடி அடி மோக சுந்தர ஜோதி வத்தனி
நாங்க பாடியில போறோம். தம்பிடே இவங்க மலையினோட புத்து இருக்குறாங்க. ஆமா ஐயா போயிட்டு விட்டேன். டேய் யாரா திருட்டு பசங்க. உண்மைதான்டா. இப்படி வா. யாரா அடிக்க போற? நாளுங்க யாரடா நீ எந்த ஊரு? யாரடா நீ எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊரு? அட போய் மயிலுக்கார கூறு ரெண்டாய் கூறு. யாரடா நீ எந்த ஊரு? எந்த ஊரு? போய் மயிலுக்கார கூறு. அச்சம் பயம் இல்லாத ஏன் நாட்டு உள்ளே புகுந்து என்னைய திறத்துறீங்க? நீங்க எது பேரும் வாங்கிட்டு வந்து நீங்க அசகிரி உதயகிரி ஊரு சண்டன் முண்டன். ஒரே கிளாஸ்ல படிக்கிறவங்க. உதயகிரி அஸ்தகிரி உங்க நாடு. சண்டன் முண்டன் உங்கள் பெயர். எங்களுடைய பேர். சரி, என்ன தேடி வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? உன்னை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா? இந்த வழி வந்த தன்னை விட்டு எங்களுக்கு வேணும்டா. காலையில பஸ் ஒரு பெப்படா போவார் அவரு. வைகுண்டம் உங்களுக்கு வேணும். யார் நீங்க? எனக்கு பிறந்தீங்க. உனக்கு பிறந்தா எனக்கு பிறந்த பிள்ளைங்க நீங்க கூத்து பாக்குறீங்க. என் பிள்ளைங்க தான் நான் பாக்குறேன். இந்த நாடு தேவைன்னு சொன்னா என் பிள்ளைங்க தான் நான் பட்ட வைக்க வைக்க முடியும். உங்களுக்கு நாடு சுடுகாடுதான் ஐயா. இங்க வந்து வயலுக்கு கட்ட நல்லா உமா போனுங்க சொல்லு. இல்ல சொல்லு சொல்லு கேளு. எந்த வகையில நீ என்ன சொந்தமா இல்ல மாமனா இல்ல மச்சானா எனக்கு அண்ணனா இல்ல தம்பியா இல்ல என் பங்காளியா சொல்லு. பேர்ல இருக்க 60,208 தேதிமார்கள் அதுல எதனா போறீங்களா? இந்த வைபவத்தை கொடுத்தா வாங்குற அளவுக்கு திறமை இருக்குது. அதுல திறமை இருக்குது. எதை வாங்குற அளவுக்கு? இல்ல வாங்குற அளவுக்கு. அப்படி பின்னாடி பாரு, 2 எருமை இருக்குது. வைகுந்தத்தை கேட்கறீங்கன்னு சொன்னா இந்த வைகுந்தத்துல உங்களால அரசாட்சி செய்ய முடியுமா? வர பக்தர்களுக்கு வரம் கொடுக்க முடியுமா? ஏன்னா நீங்க தென்றத்தை கண்டீங்க, தூங்கறத கண்டீங்க. வேண்டாவே கூத்து கை தெரியாது. சாதாரணமா வந்த நேரமா எம்மா கொடுத்ததுல வரவங்களுக்கு கொடுக்க மாட்டோமா? இது வரைக்கும் வந்தவங்களுக்கே நாம் கொடுத்து அனுப்பிக்கிறோம். வரவங்களுக்கும் கொடுப்போம். ஒரு மனிதன் மாளிகை மேல் வீடு கட்டி பழைய நிலை என்று வாழ்கின்ற மட்டி நாளைய மண் வந்து தட்டி உன்னை கொண்டு போவான் என்று நீ அறி மட்டி.
2 பேரும் சாவடி. சாவடிக்கு ஒரு பக்கம் இல்லடா. நாம சாவடிக்கு தேவையில்லை. தர்மம், நீதி, நெறி எல்லாத்தையும் பார்த்து விட்டான் அந்த ஆத்தா. யாரு? அந்த அங்காளம்மா. அந்த அம்மா இருக்கும்போது நமக்கு என்னடா? அது யாரு வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறோம். வைகுந்தத்தை நீங்க கேட்கறீங்களே, எந்த வகையில கேட்கறீங்க? தம்பி இவன் தாய் வர மாட்டான். இவன் தாய் வர மாட்டான். தாய் சண்டடா. பயமுந்து கேக்குறீங்களா? ஓரமா லேடிஸ் பாத்ரூம் இருக்கு. இல்ல உள்ள எங்க பேசி பிரிஜெஸ்ட் போனதாடா வந்த நாடு. டேய் பிரிஜெஸ்ட் போனதாடா இது. கேக்குற நீ அப்படிக்கு வா. பேசி இல்ல வலுவா கெட்டுப்பா. என்ன மலையா நடத்துறியா? யார் அவன்? என்னுடைய தம்பி. உன்னோட தம்பியா? டேய் நீ என்கிட்ட மோதுறீங்க. கராத்தே கம்பெனி. டேய் என்கிட்ட மோதுறது. சொல்லுங்க, என்ன பத்தி சொல்லுங்க. டேய் டேய் தம்பி உடையான் படைக்கஞ்ச. பானை போட்டு சாத்தைக்கே நீ சொன்னா மத்த அத்தனை பேர் அஞ்சு வாடுவான். அப்பேற்பட்ட என் தம்பி எனக்கு படத்தும். அண்ணா 108 போன் பண்றா. 108 போன் பண்ண வரவையா? 108க்கு போன் ரெடி பண்றேன். இப்ப வைகு வந்தா உன் தம்பி கிட்ட தான் ராவணா. அப்ப உன்னை கேட்க கூடாது. ஏய் என் தம்பியை ஜெயிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வரடா. ஏய் வரு போ. தம்பி அண்ணா எவறடா? ஏய் சண்டை போட்டு போறேன். கத்தி ஒன்னு குத்து. எம்மா வாங்கனாலும் சரிதான். யாருக்கும் சரி போய் பொண்ணடி போடுறியா? சரி எனக்கு யாரு? நான் உனக்கு தம்பி. எனக்கு பங்காளி. பங்காளிக்கு ஓ பல்லு வேஷம். அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன். ஒண்ணு அவன் இருக்கணும், ஒண்ணு நீ இருக்கணும். அப்ப இந்த கை அப்ப நான் செத்துட்டா என் பாக செத்துலாம் பாங்க. என் பொண்டாடி இருக்கிற வரைக்கும் அது நடக்காத. ஐயோ எனக்கு வேணாம். அது இருக்குது 3 மோட்டர் இருக்குது, 30 ஏக்கர் நிலம் இருக்குது. அதெல்லாம் அங்க ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 450 ரூபாய் 450 தென்னை மரம் இருக்கு. அதுல ஒரு 200 மரம் பட்டு போச்சு. அது போகுது உன் பாகத்துல அது ஒதுக்கிறேன். என் பக்கம் ஒதுக்க நான் சூளகாண்டு குத்துருவேன். சூளகாடு எக்ஸ்ட்ரா காசு தருவான். அதெல்லாம் பயப்படாத. அந்த சண்டை கும்பிட்டேன். ஒரு கை பார்த்து ஒரு கை நான் ரெண்டு கை இருக்கு. வெற்றியோடு திரும்பி போட்டுனா அப்புறம் இருக்கு போயிருக்க மாட்டோம். பகவானே நீ சென்று வெற்றியோடு அந்த சண்டை முண்டனை கண்டு ஒண்ணு நமஸ்கரிக்கிறேன். நான் மாதிரி போன ரிலாக்ஸ் அண்ணி வர சொல்லி போ. அண்ணி முன்னாள் இன்னைக்கு யாரட்டா போ, யாரட்டா ஊர்ல இருக்கீங்க. நான் எத்தனை வருஷமா என் தம்பி மயர கூட புடுங்க முடியாது. ஒரு பக்கமா லேடிஸ் கக்கூஸ் இருக்குது, அது எடுத்து போக என்னடா சும்மா அந்த வீட்டு போன வாங்குற பேர் வைகுந்து கேட்கிறேன். தம்பி என்ன பண்ணலாம்? முத்து போகிறான். அண்ணன் நான் ஒரு முடிவு வச்சுட்டேன். அப்ப என் கண்ணன் ஒரு முடிவு முதல்ல விடுதான் சண்டை சண்டை இல்லடா
பாத்ரூம் வந்து போயிட்டு வரதுக்குள்ள மாத்திரம் கொடுக்குறீங்க நன்றி கொடுக்கல அண்ணா ஏதாச்சு நீ சொன்னபடியா சத்தியத்தை தவறண்ணா அம்மா அடி அடிச்சு அம்மால அவன் அடி வாங்கின அடியில அவனுக்கு பிரிய ஓய்வுச்சு அதனால அண்ணா வைகுண்டத்துல லட்டு கொடுக்கலாம் போ ஒன்று வாங்கினா பிறப்பு நான் தாண்டா லட்டு தராளே இப்ப நான் கொடுத்துருந்தேன் ஐயா இப்ப ரெண்டாவது ஒண்ணு கொடுக்குறாங்க கொடுக்குது போ ஏய், அட வா. ஏய், ஏய், வைகுண்டம் ஐயா பிரம்மா இது உம்மா போடுங்க ஏய் வைகுண்டம் ஏய், நம்ம போடவே இல்லை. ஏய், ஏய், ஐயோ, இது புடுங்க முடியுமா முடியாதா? ஏய் புடுங்க முடியுமா முடியாதா? புடுங்க முடியுமா முடியாதாடா? முடியாது முடியாதா? முடியாது. தரடா. ஏய், ஏய், நீ உங்க அப்பா ரொம்ப நீட்டு போற ரத்த பீஸ்னே போடுந்தா அம்மால அச்சு போற அண்ணன் நீ அச்சு போற நீ ஏய் நீ ஒண்ணா அடிச்சு பாருடா பாய்க்கற நீ அடிக்குது பாரு. டேய் 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 ஒப்படி பூபதிக்கே பிறந்தவனா இருந்தா மகனே மகனே ஏய், பேரை காப்பாத்து உன் பேர் பூபதி அவங்க அப்பா பேர் உண்மையிலேயே பூபதி நீ மெண்டல் பூபதி ஏய், ஒப்படி பூபதிக்கே பிறந்திருந்தா பிறந்திருந்தா. டேய் 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 ஒப்ப நீ டேய் ஒப்ப ஆறுமுக கெட்டிக்காரத்துக்கு நீ பிறந்தவனா இருந்தா ஆ, இன்னைக்கு சண்டையில என்கிட்ட நீங்க ஜெயிக்க போறதே கிடையாது ஆ. ஜெயிக்க போறதே ஏய் கிடையாது நீ பகவான் வச்சா நீ ஜெயிச்சிட்டனா 6 மணிக்கு பிறந்த அப்படின்னா பூபதிக்கு போடுறேன் இரு இரு கூட கேட்டுக்காரன் நானும் கேட்டுக்காரன் ஒண்ணு பேர் மாற்றம் வேற இல்ல அம்மா கூட மாற்றம் ஏய் அடவடா நரக்கர்களே என்னங்க கோலாட்டம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஐ அடவடா நரக்கர்களே அட்டிய பொம்பம் போல அட்டிய பொம்பம் போல அட போடா போடா நரக்கர்களே போடா நரக்கர்களே போடா நரக்கர்களே போடா நரக்கர்களே புண்ணிய சக்கரத்து பாலம் பண்ணுவே புண்ணிய சக்கரத்து பாலம் பண்ணுவே உங்களுக்கு பவுரு ரெடி பண்ணிட்டேன் மாட்டிக்கீங்க அங்க போய் மாட்டாதீங்க சண்டை முண்டானே வாடா ஏய் ஏன்டா ஹெலிகாப்டர் ஏய், இப்ப என்னன்னு கேளண்டா, ஏன்டா என் தாக்கத்துல பார்த்ததே தெரியுமாடா, பார்த்ததே தெரியும். பெரிய சூரா அப்படியே நிக்கிறாங்க ஒலிக்காசம் எதுக்கு என் தாக்கா இருக்கிற? ஏய் ரெண்டாவது
அண்ணன் வாங்கினா தம்பி பாவம் தம்பி வாங்கினா ஏய், ஓய், சண்டைக்கு வந்து போறதா? இந்த வழிபாட்டை செய்வோம். ரெண்டடி பாய்ச்சீங்க சக்கரத்தனை எடுத்தே உங்களை கொள்ள சக்கர அறுக்குற சிறுமலை என்ன கைவாங்க நீ வைகுண்டம் போறேன் எந்த சூழம் இல்லாத சூழம் வலையில புது சூழம் வலையில புது என் மட்டும் பரமானரே
எக்கச்சக்கமா வாங்கிட்டு ஆமா ஆமா தொடாதீங்க. உடம்புல தான் தொடக்கூடாது, மண்டையில. அங்கதான் இருக்குது அங்கதான் இருக்குது வேலை. பாப்பா ஓடு பாப்பா. அவனுக்கு அடி வாங்கி செஞ்சு போயிட்டு கொண்டு வந்து. எங்க அம்மாவா? எங்க அம்மா வந்திருக்காங்க. ஏய், அது யார் தெரியுமா? லப்னா லட்சுமி. லட்சுமி, ஏங்க நாம எந்த கடையில அரிசி வாங்கணுமோ அதே கடையில் தான் இவனு வாங்கியிருப்பானு நினைக்கிறேன் நான். அப்படிதான் இருக்கு பாருங்க. ஆ? அப்படிதான் இருக்கு பாருங்க. அப்படியே ஏந்தி பாரு. நாம அடி வாங்கின விஷயத்த அவனுக்கு தெரியக்கூடாது. சரி, அதுதான் தொடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது என்னன்னு தெரியல. அவன் தெரியா? நீ வாங்கின அரிசி நோய் அவனை அடிச்ச உடனே வருது உங்களுக்கு பீ. என்னப்பா பரம கடவுளே, மச்சான் என்ன ஆச்சுங்க? அம்மா கையை வச்ச கையாயத்தை விட்டுட்டு வந்துட்டோம். சரி, நானும் வைகுந்தம் விட்டுட்டு வந்துட்டேன். சத்தியலோகத்தை எப்படியோ விட்டுட்டா நீ முன்னேற்றியே. ஸ்கூலுக்கு போறீங்களான்னு நான் கேட்டுக்காரன். கையாயத்து நாடி முண்டன் சண்டன் அவர் வந்தாங்க வரங்கிற ஒண்ணு கேட்கல. கையாயத்து விட்டுட்டு போ அப்படின்னு நான் கேட்டான். நான் கேட்டேன், உங்க அக்கா பட்ட பண்ணதா ஓத்தா பட்ட பட்ட பச்சை நம்மளதான் பார்த்தாங்க. அதனால என் மச்சானுக்கு சரி, சூலாயுதமும் இவரு ஒண்ணும் பயன்படல. என் சட்டம் எங்கடா போச்சு? டாடாசில் இருக்குது ஐயா. ஒலையில மாட்டி. என் சக்கரை போய் உடையில மாட்டி விடுது. ஆமா, சூளை எங்கயா? இரும்பு அடிக்கு போயிடுது. என் தூரத்தை எடுத்து விட்டா அவங்க தூளாக்கிட்டாங்க. அந்த சண்டை முண்டை. எப்படிதான் அவனுக்கு யாரு வரம் கொடுத்தாங்க? எப்படிதான் அவனுக்கு அந்த பலம் கேட்டு? என் சக்கரை உடையில மாட்டிச்சு. ஓ இவரு ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு. என்னன்னு கேளுங்க. அது எங்க திரும்ப எனக்கு தெரியும். எங்க போட்டுட்டேன். எங்க? முனிவாயில போய் மாட்டிக்கிச்சு. அங்க போயிட்டு வேண்டாம், உன் சட்டை அங்க போய் விட்டு கேட்டா விட்டாச்சு. அவனை கூப்பிடு. அவன் எங்கடா வரான்? வாடா. அவன் யாரால எதனால இப்பேற்பட்ட திறமை காரணம் என்ன? சரி, என்னடா ஏன்டா வந்தீங்களே என்னடா வேணும்னு கேட்டேன். கேட்டதை தடையில்லாத கொடுக்கணும்னு சத்தியம் கொடுக்கணும்னா சத்தியம் கொடுத்துட்டேன். சரி, சத்தியம் கொடுத்த உடனே என்னடா தயங்கற யாரமா சீக்கிரம் சொல்ற ஆறு கொண்டு இருக்குது. உயிர் பிரியப்படாது அப்படின்னு வர கேட்டான். சரி, அதையும் கொடுத்துட்டேன். அதையும் கொடுத்துட்டேன். ஆமா யாரு ஜோனின் வழியா பிறந்தவர் கையால மாறக்கூடாது ஆமா. அப்படின்னு வரம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். இந்த ஈசன் கொடுத்த வரத்தை விட பகவான் கொடுக்கக்கூடிய வரத்தை விட ஆமா. பிரமதியாவன் கொடுக்கிற வரம் ஆமா அவ்வளவோ முக்கியமான வரம். அது பலம் பெற்றது, அதை அழிக்க முடியாது. அப்ப அவன் ரெண்டு பேரும் யோனின் வழியா பிறந்தவர் கையால மாறக்கூடாது வரம் கொடுத்துட்டேன். அதுக்குதான் கொஞ்சம் பால் பாருங்க.
தாங்கடி சுத்தி சுத்தி அங்கதான் ஜமந்தானா பேரா ஜமந்தானா அடித்தாடி சோமந்தானா அவங்க நெண்டி விட்டது நீதான். ஒரு நிமிஷம் அதனால முடிப்பது என்ன வழி அவன் யோனின் வழியா பிறந்தவர் கையால் மாறக்கூடாது என்று வரம் போட்டு ஆமா ஆமா நல்லதே ஏங்க பகவானா பிரம்மதேவனை பாக்கிறதுக்கு சுடுகாட்டுல பாதி வந்து மச்சான் அந்த அசுராதிகளை அழிக்கணும் கையில அதுக்கு வழி எங்க அப்பா தான் சொல்லுவாரு ஆமா அதுக்கு வழி அம்மா அண்ணா இப்படி வாம்மா. ஏன்னா என்னன்னா அந்த அரக்கர்களை மடிப்பது எங்க கையால கிடையாது கிடையாது ஐயோ அப்புறம் யாரால முடியும் அப்ப யாராலாம் முடியுது நீதாம்மா எங்களை காத்து ரட்சிக்க ரோனின் வழியா பிறக்காத ஒரே ஆள் நீ மட்டும்தான் அண்ணா இந்த அந்த ரெண்டு பகவான் எல்லா காலத்தையும் உங்களுடைய புஷ்டியிடமாக வைத்து ரசிக்கக்கூடிய பகவான் நீங்க தான். ஆனா உங்களாலே முடியாது என்னால முடியும் சொல்றீங்க அது எப்படி அண்ணா என்னால முடியும் அம்மா அண்ணா நாங்கள் எல்லாம் யோனின் வழியா ஆ, நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் யோனின் வழியா பிறக்காத ஆமா 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 அதனால அம்மா சரி அண்ணா யோனின் வழியா பிறக்காதவள் நீ மட்டும்தான். சரி. இந்த உருவத்தை இந்த ஈஸ்வரி உருவத்தை மாற்றி மாத்தி அந்த சராசரத்திற்கு ஆ. அங்காள சூபியா வடிவமெடுத்து சரி அந்த அரக்கர்கள் ஆ, ஒன்ன வச்சு கோரி நாங்க பூஜை செய்துட்டு இருக்கோம். சரி அண்ணா. அப்ப நாங்க தாண்டா கடவுளுங்க யாரா இருக்கா கடவுளுக்கு சொல்லி வருவாங்க. சரி. அந்த நேரத்துல சோத்தை போட்டு ரெண்டு பேரையும் நீதான் கொல்ல முடியுமே தவிர அதனால இந்த உருவத்துல இருந்தாலும் அவனோட கொல்ல சொல்ல முடியாது. முடியாது ஏன்னு கேட்டா ஆமா அவனுடைய அவன் ஆ, கும்பன் நிசும்பனுடைய வர்க்கத்தில் வந்தவர்கள். வந்தவர்கள் அதனால் ஆ, ஆ. நீ இந்த உருவத்தை மாற்றி மாத்தி அங்காளர் சூபியா வடிவம் எடுத்து ஆ. நீ சீக்கிரமா வந்து ஆ. அவனை தீர்த்து கேட்ட அவன் அடி அடி தாங்க சரி முடியல. அண்ணா இதோ அங்க துணியாக எடுத்து வருகிறேன்
யாருக்கு நீராதரி எங்களாதியா நின்ற உமையே ஆதிகையில் ஆயத்தில் பரமாநில வாதத்தில் அம்மா அருமலர் சொரிந்தவர் நீயே ஆதிநாராயணன் தங்கை எதிர்வதா அருங்கிரி பாஞ்சாலி உமையே உனக்கு கழக நல்ல பிறந்ததம்மா இந்த கும்பத்தில் வைத்து கும்பமா இது என்ன தெரியுமா இது கொல்ல காட்டு உங்களுக்கு வீரம் இருந்தா அடி பைத்தியக்காரே அடி யா கட்டி இது யாரே புத்தரை
வாங்க ஆத்தாக்கு காணிக்கு போடுங்க. உங்ககிட்ட சில்லற 500 1000 தான் போடுங்கம்மா. வாங்க வாங்க. அப்படியே சில்லறை இல்லைன்னா சில்லறனா காதுல இருந்து கையில மூக்கு ஜன போடுங்க. எதனா உங்க கையில உண்டாந்து போடணும். எடுத்து போடணும். மடி வச்சு போடு, மடி வச்சு போடு. கையில வந்து 1 கிராம் 2 கிராம் எடுத்து போடுங்க. ஆமா கையில. சாமி தட்டினாயா கைட்டு முள்ள சொல்ல கைட்டு அங்கார பரமேஸ்வரி மகத்துவம். ஏய், போ அங்கார பரமேஸ்வரி மகத்துவம். மகத்துவோ கண்டாசுரம் முண்டாசுரம் கதை. கண்டாசுரம் முண்டாசுரம் மதை இதோட நாடகம் முடிச்சிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம். ஆனா ஆட்டங்கள் ஆட்டந்தா ஆனா இங்க இல்ல திருக்கோளூர் பக்கம் விளந்தை கிராமம் விளந்தை அம்மா கை கொடுங்க என் கை அம்மா மயில் போடு, மயில் மயில். அம்மாவோட புள்ளதான் என் கை கொடுத்து ஏய், ஏய், இன்னொரு உடனே அங்கே இருக்கு.